வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டு, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் தேவ ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஒட்டு தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. நன்றி இயேசுவே. பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். சிஸ்டர் ஷெரின். எல்லாமே மாறப்போகுது, என் இயேசுவால் மாறப்போகுது என்ற பாடலை விசுவாசத்தோடு சந்தோஷமாய் ஆனந்தமாய் ஆடி பாடி ஆர்ப்பரிக்க போகிறோம். நடனமாட தெரிஞ்சவர்கள் நடனமாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. சொல்லுவீங்களா? என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாரி
நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாறப் போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாறப் போகுதே. மாறு மாறு இயேசுவின் நாமத்தினால வாய்களை திறந்து இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே, மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது. என் கவலையெல்லாம் மாறப் போகுது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாறப் போகுது, அது ஆனந்தமாய் மாறப் போகுது. என் கவலையெல்லாம் மாறப் போகுது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாறப் போகுது, அது ஆனந்தமாய் மாறப் போகுது. மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது, மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது, மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது, மாறப் போகுது, எல்லாமே மாறப் போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியா மாறப் போகுது, வாழ்க்கை வல்லமையாய் மாறப் போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அது அக்கினியாய் மாறப் போகுது, வாழ்க்கை வல்லமையாய் வல்லமையாய். ஓ மாறி எல்லாரும் எல்லாமே கைகளை உயர்த்தி இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே, மாறப் போகுதே, எல்லாமே மாறப் போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே, மாறப் போகுதே, எல்லாமே மாறப் போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே, மாறப் போகுதே, எல்லாமே மாறப் போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி அவர் நாமத்தை அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் என்ற பாடலை பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே.
கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்காரப்பா நாங்க கலங்காரப்பா, கலங்காரப்பா நாங்க கலங்காரப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. கலங்காரப்பா நாங்க கலங்காரப்பா, கலங்காரப்பா நாங்க கலங்காரப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் வாய்களை திறந்து நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் உரியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் நாமத்தில அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமத்தில தீமைகளை நாம் வெல்லுவோம். அவருடைய நாமத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகி மாறும். அவரை பார்த்து கேளுங்க. ஒருவேளை என்னோட வாழ்க்கையில இன்னும் அப்படி துளிர்க்கலன்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இந்த நேரம் அற்புதத்தின் நேரமா இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரே ஒரு அற்புதம் செய்யுங்க. அதை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். நான் வேற யாரையும் நான் நம்பி நிற்கலன்னு சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா.
காத்திருக்கிறோம். சொல்லுவீங்களா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து ஓ நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். ஒன்றிணைந்து ஒரு மனமாய் கேட்பீர்களா? அற்புதம் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அவர் நமத்தில இருக்கிறார் பிரியமானவர்கள். உம்மையன்றி அவர் நமத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார். உம்மை தான் நம்பி உங்க தேவைகளை கேட்பீர்களா? அவர் நாமத்தினால உங்களுக்கு நடக்கும். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இந்த தேவாலயம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய பிரசன்னமாய் நம்ம மத்தியில இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் பிரசன்னம் நம் மத்தியில இருக்கிறது. presence of most high is here. the பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் இல்லாம நம்மளால அவரை துதிக்க முடியாது. அவருடைய பிரசன்னம் மத்தியில அளவில்லாமல் இருக்கிறது. ரீராதுரி ராதலரபோ ஒரு கரதனமோ சதலரதனமோ. ஹalleluya. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமை
இருந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல எரிராதூரிராதலரவும். உங்க அன்பிற்கு நன்றி ஆண்டவரே. வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல. Hallelujah. Hallelujah. ரிலதுரிரதலரோ. Hallelujah. ரியாந்தலரூரதூரிரவரதலரா. Hallelujah. We thank you, Lord. We exalt your name. We magnify your name, Father. We glorify you, Lord. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தும். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. துதிகளின் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் அன்பேரான். ஹalleluya. இதே உற்சாகத்தோடு நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இப்பொழுது நம்முடைய 5வது மறை மண்டலத்தினுடைய பிஷப் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வந்து வாழ்த்துரை சொல்லுவார். அவரை நம்ம உற்சாகத்தோடு கைகளை தட்டி வரவேற்போம். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 5வது மறைமண்டலத்தின் சார்பாக இந்த 27 ஆண்டுகள் நாம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. உங்களுடைய ஜெபமும் அதிகமாக இருந்திருக்குது. உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் வைத்து தான் இந்த காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் என்னை முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கன்வென்ஷன் நடக்கணும்னு நினைக்கும்போது நம்முடைய தலைமை போதவரிடத்தில் சொல்லும் பொழுது இது ஒரு எப்பொழுதும் போல் இல்லாதபடி நீங்கள் இதை கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால இந்த கன்வென்ஷன் கொஞ்சம் சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இது தேவ திட்டமாங்கிறது அறியும் பொழுது கன்வென்ஷனுக்காக அநேகர் வந்து கரங்களை திறந்து கொடுத்தார்கள். அதனுடைய முயற்சி தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கன்வென்ஷனை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த கன்வென்ஷன் நடக்கவே முடியாது. ஆகவே உடன் ஊழியர்களும் சரி தோள் கொடுத்து இந்த நாளிலே இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நம்முடைய வேர்ல்டு மிஷனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா உலகளாவிய இருக்கிற திருச்சபைகளில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு நேரங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் வந்திருப்பதற்காக அவருக்கும் அவருடைய மதர் செரினா பெவின் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தற்போது பிரசிடெண்ட்டாக நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இப்பொழுது இருக்கிற அருமையான அன்புக்குரிய
நம்முடைய பிஷப் எடிஷன் அவர்களையும் தமிழ்நாட்டுடைய மறைமண்டலத்தினுடைய சென்னையினுடைய மறைமண்டலத்தினுடைய பேராயராக அவர் வந்திருப்பது, பிரசிடெண்ட்டாக இருப்பது ரொம்ப சந்தோஷம். இனிமேட்டு அவர் தான் புது பிரசிடெண்ட், இந்த ஸ்தாபனத்தினுடைய புதிய பிரசிடெண்ட், புதிய தலைமைத்துவத்தை அவர் ஏற்க இருக்கிறார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்தபடியாக பொருளாளராக இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் ரெவரண்ட் சிஎஸ் துரை அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பு ஏற்று வந்த மற்ற சென்னையிலிருந்து வந்திருக்க ஊழியக்காரர்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய 5வது மறைமண்டலத்தில் வந்திருக்கிற ஜான் பீட்டரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியத்தினுடைய ஐக்கியத்தில் இருக்கிற பாஸ்டர் சங்கர், பாஸ்டர் ஆப்ரஹாம், பாஸ்டர் ஜஸ்டின் அவங்களுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருடைய ஒத்துழைப்பும் இந்த கன்வென்ஷனில் இருக்கிறபடினால உங்களை எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலையும் குடும்பத்தாரையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கிறேன். விசேஷமாக நீங்கள் இல்லைன்னா என்ன இல்லை, கன்வென்ஷனே இல்லை. நீங்கள் இல்லைன்னா கன்வென்ஷன் இல்லை. ஆகவே விசேஷ அழைப்பாளர்கள் நீங்கள் தான், சீஃப் கெஸ்ட்டு நீங்கள் தான். அருமையான சபை மக்களை நான் என்றைக்குமே மறக்கிறதில்ல. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே தலைமைத்துவத்தை வாங்குறீங்க. அதனால் உங்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்கும், அழைப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அனௌன்ஸ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டு வந்த எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து நாளைக்கு வந்து காலையில் உங்களுக்கு இருக்காது மீட்டிங் கால், நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு மீட்டிங் மீண்டும் இருக்கும். சனிக்கிழமை முழுவதும் இருக்கும் உங்களுக்கு. ஆகவே அதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அழைத்து வந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் மூலியமாக நம்மையும், நம்முடைய குடும்பத்தாரையும், நம்முடைய திருச்சபையும், நம்முடைய ஸ்தாபனத்தையும் வளர்ச்சி செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனம் வளர்ந்து இருக்குவதற்கும் ஸ்தாபனத்துக்கும் எங்களுடைய நடத்துகிற தலைவர், இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிற தலைவருக்கும் மீண்டும் வாழ்த்துதலை கூறிக்கொண்டு இந்த வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். பிரைஸ்லா. கைகளை தட்டி நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படலை என்று சொல்லி நம்ம கரங்களை தட்டி பாட போகிறோம். அவரை நம்பி தான் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்த தடவை வரும்போது எல்லாரும் என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, தெருவில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய மகிமைக்கென்று என்ன பண்ணால் கூப்பிட்டு வரலாம். அல்லேலூயா. சரி பண்ணலாமா? ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம் கரங்களை தட்டி. ஓ, உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் காயப்பட்டு நின்றேன், தண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் என்று நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். காயப்பட்டு நின்றேன், தண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து
இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன் ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை கைவிடல ஆமென் உம்மை நம்பி வெட்கப்படல உந்தைய என்னை கைவிடல. இப்பொழுது நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிற வேர்ல்டு மிஷன் வைஸ் பிரசிடென்ட் பிஷப் பெவின் ஐயாவை நம்ம அழைப்போம். ஒரு வாழ்த்து செய்தியாக அவர் ஒரு 5 நிமிடம் பேசுவார். அவரை கை தட்டி கரகோஷத்தோடு அவரை நம்ம அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 5வது மறைமண்டலத்தினுடைய இந்த கான்வகேஷனில் நம்ம எல்லாரும் கலந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி நாம் கடந்து வந்தாலும் இந்த நாட்களிலே தேவன் நம்மை அவருடைய கிருபையினாலே வழிநடத்தி இப்படிப்பட்ட கான்வகேஷனை முதல்ல எல்லாம் சேர்ந்து நடத்தினோம். இப்போ தனியாக கூட நடத்துகிற அளவிற்கு கர்த்தர் நம்மை வளர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு மறைமண்டலங்களையும் இப்படி ஆசீர்வதித்து வருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நம்முடைய சொசைட்டியினுடைய பிரசிடெண்டாக இருக்கிற தலைவராக இருக்கிற பிஷப் எடிசன் விக்டர் அவர்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பொதுச் செயலாளராக இருக்கிற பிஷப் ஜெயக்குமார் அவர்களை வாழ்த்துகிறேன். மட்டுமல்ல நம்முடைய பொருளாளராக ட்ரெஷரராக இருக்கிற பாஸ்டர் சிஎஸ் துரை அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற ஃபர்ஸ்ட் லேடிஸ் 2 பேரையும் முதன்மை பெண்மணிகள் 2 பேரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற அனைத்து ஊழியர்களையும் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்டினுடைய அனைத்து ஊழியர்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் உங்கள் பிஷப் சொன்னது போல் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட். நீங்கள் இல்லாமல் கன்வென்ஷன் இல்லை, கூட்டங்கள் இல்லை. ஆகவே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள பெருமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்து. நம்ம எல்லாரையும் அப்படிதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஊளையான பாழ் நிலத்திலே வெறுமையான அவாந்தர வெளியிலே கத்தனமை கண்டுபிடித்து நம்ம ரட்சித்து நம்ம ரட்சித்து அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை வழிகளில் நம்ம வந்திருந்தாலும் இன்றைக்கு நம்மை வேதம் சொல்லுகிறது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செழிப்பாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வறுமையில் வாடுறீங்க? ஹல்லேலூயா. அப்படி வறுமையில் வாடுறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட தப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்விடத்தில் வருகிற ஒருவனையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ ஊளையிடுகிற பால் நிலத்தில் அவாந்தர வெளியில் இருந்த நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்து நம்மை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு என்ன செய்கிறார் என்பதை மட்டும் கீழே வாசிக்கிறோம். அவனை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி வரல, அவர் நம்ம தேடி வந்து நம்மை கண்டுபிடித்தார். அப்புறம் அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணி போல காத்தருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா அவனைன்னு சொல்ல இடத்துல இப்போ எல்லாரும் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான
அவாந்தர வெளியிலும் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார், என்னை தனது கண்மணியைப் போல காத்தருளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க கடமைப்பட்டவளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அப்புறம் அவனை கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா. அந்த தேவனை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த மெசேஜுக்காக ஜெபிக்கும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் CS துரை அவர்களை நான் அழைக்கின்றேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியினுடைய ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலிருந்து நடக்கிறதான கர்த்தாவே கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர்தாமே நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இது ஒழுங்குபடுத்தி இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களுடைய பேராயருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே கர்த்தாவே குடும்பமாய் சபையாய் ஒவ்வொரு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே கலந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களையும் விசுவாச மக்களையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வசனம் பேசுகிற உம்முடைய மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படியாய் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அந்த முகாந்தரத்தை கர்த்தாவே கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையும் பரிசுத்தாவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு நிமிஷம் ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்த்து நம் ஜெபத்தோடு கூட தேங்க்யூலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவநாமமே மதுரமாமே, இயேசு நாமத்தில் சுகமுண்டு. அவநாமமே மதுரமாமே, இயேசு நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தைகளும் சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் 32வது அதிகாரம் 32 அதில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களும் தேவைப்படும் போது நீங்கள் வாசிங்க, மற்றபடி நீங்கள் பைபிளில் திருப்பிக்கிங்க, நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு இந்த 5வது கான்வெகேஷனுடைய இந்த முதல் நாளின் இந்த மாலை விடையில் தேவன் சபைக்கு கொடுக்குற கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்கிறார், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மழையிலும் நிழலாக இருப்பார். யாரெல்லாம் நம்புறீங்களோ கையை தட்டியிருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய பேராயத்துக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, நம்முடைய ஸ்தாபனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், அப்புறம் பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மழையின் நிழலாகவும் இருப்பார். வசனத்தை மறுபடியும் நான் திரும்ப திரும்ப வாசிக்கிறேன், உங்கள் மனதில் அது பதியணுன்றதுக்காக. முதலாவது சொல்றார், தேவன் நமக்கு ஒதுக்காக இருக்கிறார். முதலாவது ஆண்டவர் நமக்கு ஒதுக்காக இருக்கிறார். ரெண்டாவது நீர்க்கால்களாக இருக்கிறார். மூணாவது நமக்கு நிழலாக இருக்கிறார். அவர் புகலிடமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒதுக்காக இருக்கிறார்,
புகலிடமாக இருக்கிறார், நீர்க்கால்களாக இருக்கிறார். 4வது சொல்றார், அவர் நமக்கு கண்மலையின் நிழலாக இருக்கிறார். கரங்களை நல்ல மேலே வச்சு தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம சாதாரணமா இதனுடைய முதல் பகுதி, முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் காற்றுக்கு ஒதுக்காக இருக்கிறார், காற்றுக்கு ஒதுக்காக இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் காற்று நம்மளை என்ன பண்ணும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? காற்று நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க. உங்க திண்டுக்கல் மாவட்டத்தை என்ன பண்ணுது? ஒரு காற்று அடிக்குது, ஒரு பெருங்காற்று அடிக்குது, என்னெல்லாம் நடக்கும்? மரம் எல்லாம் சாயும், மின் கம்பெல்லாம் என்ன ஆயிரும்? விழுந்துடும், மின்சாரம் துண்டிக்கப்படும், கூரைகள் எல்லாம் என்ன செய்யும்? பிச்சுட்டு பறக்கும். அப்புறம் பலவீனமான ஆட்களும் ரோட்டில் தானாக நடந்து போவாங்க. ஆமென், அல்லேலூயா. ஸோ எல்லாமே நடக்கும். காற்று வந்துச்சுன்னா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காற்றுக்கு எதுவுமே தப்பிக்க முடியாது, இந்த காற்றுக்கு எதுவுமே தப்பிக்க முடியாது. காற்று வீசும் பொழுது அது எதன் மீது மோதி அடிக்கிறதோ அவர்கள் அந்த இடத்துல கலங்கடிக்கப்படுவார்கள், அவர்கள் நிலைக்குழிந்து போவார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த காற்றுக்கு ஆண்டவர் சொல்லுகிற எல்லாமே நிலைக்குழிந்து போனாலும், எல்லாமே அழிந்து போனாலும், எல்லாமே பறந்து போனா கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒதுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காற்று வரும் பொழுது நேரா ஒரு இடத்துல மோதும் போது நம்ம தப்பிக்கவே முடியாது. ஒரு சுழல் காற்றாக இருக்கலாம், அது புயல் காற்றாக இருக்கலாம், அது பெருங்காற்றாக இருக்கலாம். எந்த காற்று அடித்தாலும் அந்த காற்றுக்கு நடுவில் சிக்கினவர்கள் நிச்சயமாக தப்பிக்க முடியாது. பாதிப்பு என்ன செய்யும்? ஏற்படும். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த காற்றடிக்கிற திசையிலிருந்து நம்மளை பாதிக்காதபடி அப்படியே ஒதுக்கி ஒரு பாதிப்பில்லாத ஒரு இடத்துல சேஃபா ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இது நான் சொல்றது இயற்கையில அந்த காற்றுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட வாழ்க்கையிலும் பல நேரத்தில் நிறைய காற்றுகள் நம்ம மேல வீசுது. அல்லேலூயா. வறட்சி என்கிற காற்று வீசுகிறது, பிரச்சனை என்கிற காற்று நம்ம வாழ்க்கையில வீசுது, குழப்பம் என்கிற காற்று நம்ம வாழ்க்கையில வீசுது, எத்தனையோ ஒரு இல்லாமை என்கிற ஒரு பெரிய காற்று நம்ம வாழ்க்கையில வீசுது. இதுலெல்லாம் நிறைய குடும்பங்கள் நிலைக்குழிந்து போய் விடுகிறார்கள், நிறைய குடும்பங்கள் காணாம போயிடுறாங்க. நிறைய குடும்பம் ஒரு காற்று, ஒரு சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம் என்கிற காற்று குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த குடும்பங்கள் இன்றைக்கு குடும்பமாக இல்லாம பிரிந்து போகக்கூடிய பல சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது? எதிர்பாராமல் வீசக்கூடிய இது போன்ற காற்றுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த காற்றுகள் எது வந்தாலும் சரி, தேவன் உங்களையும் என்னையும் அதிலிருந்து ஒதுக்கி வச்சு பாதுகாத்து, அந்த காற்றுக்கு எதுவுமே அழிஞ்சு போகாம, பிரிஞ்சு போகாம, முறிஞ்சு போகாம உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கர்த்தர் நிறுத்தி வைக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பலம். ஆமென். பாருங்க, சில நேரத்தில் விசுவாசத்துக்கு ஒரு காற்று வரும். என்ன வரும்? விசுவாசத்துக்கு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்றால் என்ன? முதல்ல அவர் இருக்கிறார் என்றதை நம்பணும், அதுதான் விசுவாசம். 3வது, அவரை தேடும் போது எனக்கு என்ன கொடுப்பார்? நன்மை கொடுப்பார் என்பதிலே நாம் சந்தேகப்படாமல் இருக்கணும். ஆக இந்த விசுவாசம் எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த விசுவாசத்துக்கு சில நேரங்களில் சோதனை என்கிற காற்று வரும் பொழுது அந்த விசுவாசம் நிலை குலைந்து போய்விடுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை சீரா சிறப்பா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் சில காட்சிகள் வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெப வாழ்க்கை அங்க சிதைந்து போய் விடுகிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை அந்த நேரமே இல்லாம போயிருது. ஜெபம் என்கிற வாசனையே நமக்கு பல நேரத்தில் இல்லாம போயிருது. ஏன்னு சொன்னா, ஜெபிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஜெபம் பண்ணவே முடியல, அவ்வளவு மன அழுத்தம், அவ்வளவு மன பாரம், மன பிரச்சனை, என்னால் என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. ஏதோ ஒரு பிரச்சனையின் காற்று நம்முடைய ஜெப வாழ்க்கையை மோதி அடித்து கொண்டிருக்கிறது. நான் கட்டமைத்திருந்த ஜெப வாழ்க்கை இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் இனி நடக்காதபடி அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு, நீங்கள் தினமும் தியானிக்கிற வேத தியான நாட்களை, நேரங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து ஒதுக்கி உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படியே யோபின் புஸ்தகத்துக்குள்ள நீங்க வந்துருங்க.
யோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தெரிந்த வேத பகுதிகள் தான், எதுவுமே புதுசு கிடையாது. அவன் சொல்கிறான், யோபு ஒரு இடத்துல இருக்கிறான், ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், ஒரு வேலைக்காரன் வந்து யோபு கிட்ட வந்து சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது, வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து, வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அதை அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினாலே அவர்கள் இறந்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, நம்ம சொல்ற காற்று அப்படின்றது சாதாரணமானது அல்ல. யோபினுடைய பிள்ளைகள் எல்லாரும் மடிந்து போவதற்கு காரணமே ஒரு காற்று தான், ஒரு காற்று தான். அந்த காற்று பிள்ளைகள் இருந்த அந்த வீட்டினுடைய ஒரு பக்கம் அடிக்கல, 2 பக்கம் அடிக்கல, எத்தனை பக்கம் அடிச்சது? 4 பக்கம் அடிச்சது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்க காத்து அடிச்சுச்சானோ தெரியல. ஒரு 4 பக்கம் என்ன வந்தது? காத்து அடிச்சது. காத்து அடிச்சோன்னு அந்த காத்துக்கு அந்த வீடு என்ன செய்யல? நிக்கல. அந்த வீடு நிக்கல. அந்த வீடு எல்லா பக்கமும் உடைந்து சிதைந்து நொறுங்கி விழும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த யோபினுடைய பிள்ளைகள் எல்லாமே மடிந்து போனார்கள். நல்ல கவனிங்க, வேலைக்கார மாத்திர தப்பிச்சுட்டு வந்து செய்தி சொல்லுகிறான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போன்ற உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி வருகிற காற்றுக்கு முன்னாடி எல்லாருமே சிதைந்து போனாலும் அந்த வேலைக்காரனை தப்புவித்த தேவன் உங்களையும் அதிலிருந்து தப்புவித்து ஒதுக்கி மறைத்து பாதுகாக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறான். ஒரு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், இதிலிருந்து நான் பாதுகாக்கப்படணும், இதிலிருந்து நான் தப்புவிக்கப்படணும், இதிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு நீங்க சிந்தித்து வந்திருந்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உங்களை ஒதுக்கி உங்களை பாதுகாத்து எந்த சேதமும் இல்லாமல் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 27:18 வாசிக்கிறோம், மத்தேயு 8:24 வாசிக்கிறோம். அங்கே ஒரு பெருங்காற்று போட்டு மேல வந்து மோதுது. சீசர்கள் பயணிக்கிறார்கள். அந்த சீசர்களுடைய பயணித்து கொண்டு போகும்போது அங்க இயேசுவும் அந்த போட்ல என்ன செய்யறாரு? இருக்கிறார். போட் இருக்கிறார். இப்போ இயேசு இருக்கிற போட்டை என்ன ஆகுதுன்னா, காற்று பலமாய் அடிக்கிறதுனால, காற்று பலமாய் அடிக்கிறதுனால அந்த போட் என்ன ஆகுதுன்னா அங்க நிலை கொழிந்து போகிறது. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, எவ்வளோ போராடுறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த முயற்சிகள் எல்லாம் அற்று போய் விட்டது. இப்போ என்ன செய்யலாம்? இன்னும் நம்ம இப்படியே இருந்தானாக்கா கட்டாயமாக என்னுடைய கப்பல் அல்லது என்னுடைய போட் என்ன ஆயிரும்? மூழ்கிறோம், நம்ம எல்லாரும் செத்துருவோம் அப்படின்றான். அவ்வளவு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திடீர் வந்த ஒரு பெருங்காற்று இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தையே சாய்க்கும்படியான ஒரு சாத்தானால் ஏவப்பட்ட ஒரு காற்று ஒருவேளை நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆக தேவன், நீங்க விசுவாசமாக இருங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் எந்த சத்துருவினாலும் சாய்க்க முடியாது. ஏன்னா அந்த போட்ல எப்படி இயேசு அங்க இருந்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். உங்களுடைய தொழிலில் இயேசு இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இயேசு இருக்கிறார். உங்களுடைய படிப்பில் இயேசு இருக்கிறார். உங்களுடைய ஊழியத்தில் இயேசு இருக்கிறார். உங்களுடைய தரிசனங்களிலே திட்டங்களிலே இயேசு இருக்கிறார். நீங்கள் விரும்புகிற எல்லா நன்மைக்குரிய காரியத்திலும் இயேசு இருக்கிறார். கையை தலைக்கு மேலே வச்சு தட்டு ஒரு முறை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்த போட்டை அப்படியே மூழ்கிறோம். அவனுக்கே நம்பிக்கை போயிடுச்சு. என்னென்னலாம் முயற்சி பண்ண முடியுமோ அத்தனை முயற்சியை செஞ்சாங்க. நம்மளும் சில நேரத்தில் நான் அழிஞ்சிடக்கூடாது, ஒளிஞ்சிடக்கூடாது, இதில் சேதம் அடைஞ்சிடக்கூடாது, இதில் தலை குனிஞ்சு போயிடக்கூடாது, இதில் வெக்கப்பட்டு அவமானப்பட்டுறக்கூடாது, எப்படி ஆகிடுச்சு ஆண்டவர் என்ன செய்யணும், பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். ஆனால் எல்லா முயற்சி அற்று போன உடனே இந்த சீசர்களை போல ஆண்டவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு பிரியமா, ஹல்லேலூயா, மடிந்து போவது உமக்கு பிரியமா என்று அங்கே ஆண்டவரை தட்டி எழுப்புறாங்க. பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். பிரச்சனைங்கிற காற்று வரும் பொழுது, எல்லா சேதத்துக்கான காற்றுகள் நம்ம மேலே மோதி அடிக்கும் பொழுது எல்லாம் அதை தடுக்கிறோம், இதை தடுக்கிறோம், அதில் முயற்சி பண்ணுறோம், இதில் முயற்சி பண்ணுறோம். 4 பக்கமும் வாழ்க்கையில் யோபினுடைய பிள்ளைகள் இருந்த வீட்டு மேலே மோதுற மாதிரி வாழ்க்கையில் மோதுது. வாழ்க்கையில் மோதி நிலைக்குள்ளேயே செய்கிறது. கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் தான் இயேசுவே அப்படின்றோம். அல்லேலூயா.
அந்த போட்டில் போனவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த போட்டில் இருக்கிறவங்களுடைய சாப்பாடு பொருளெல்லாம் தூக்கி கடலில் என்ன பண்ணாங்க, போட்டாங்க. பாரமான சுமைகளெல்லாம் தூக்கி என்ன பண்ணாங்க, கடலில் தூக்கி போட்டாங்க. இன்னும் தூக்கி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு போட்டு இவங்களும் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. அப்போது வேறு வழியே இல்லை, இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க. பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்லையே இயேசுவை கூப்பிட்டுட்டானாக்கா எந்த சேதாரமும் இல்லாமல் உங்களையும் என்னையும் தேவன் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். பவுல் சொல்கிறாரு, இந்த கப்பலில் பிரச்சனை இருக்குது, இதில் நிச்சயமாக இதில் ஒரு சேதம் ஏற்படும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு தூதனின் இடத்துல வந்து சொன்னான், கப்பலுக்கு சேதம் வருமே தவிர யாருக்கும் என்ன ஏற்படாது, உயிர் சேதம் வராது. ஹல்லேலூயா. கப்பலுக்கு சேதம் வரும், கப்பல் நொறுங்கும், ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார். நாம் கரை சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். காரணம், எங்கே இயேசு இருக்கிறாரோ உன்னை கரை சேர்ப்பார், எங்கே இயேசு இருக்கிறாரோ உன்னை காப்பாற்றுவார், எங்கே இயேசு இருக்கிறாரோ உன்னை வழி நடத்துவார், எங்கே இயேசு இருக்கிறாரோ உன்னை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துவார், எங்கே இயேசு இருக்கிறாரோ உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளிலே உனக்கு நல்ல ஒரு தீர்வை கர்த்தர் தருவார். ஒருவேளை உங்கள் சரீரங்களில் இருக்கக்கூடிய வியாதிகள் பலவீனங்களை கூட கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கலாம், சமாதானத்தை கெடுக்கலாம். ஆனால் தேவன் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்து ரட்சித்து திரும்பவும் உங்களுக்கு வாழ கழுகு கோப்பான வாழ வயதை உங்களுக்கு தருவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வல்லமை வேணும்? நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எத்தனை பேருக்கு தேவனுடைய பாதுகாப்பு வேணும்? எத்தனை பேருக்கு தேவனுடைய இரக்கம் வேணும்? எத்தனை பேருக்கு ஆண்டவதிலிருந்து ஒரு ஒதுக்காக தேவன் உங்களை வைக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே எதுக்குமே நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல ஒரு ஒதுக்காக இருந்து உங்களை பாதுகாப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மறுபடியும் அந்த 32ஆம் அதிகாரத்துக்கு நம்ம தேசியம் 32 எடுத்துட்டு அடுத்த ஒரு குறிப்பை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்றார், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், இரண்டாவது பெருவெள்ளத்துக்கு எப்படி இருக்கிறாரா, புகலிடமாக இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும் வெள்ளம் வரும்போது நிச்சயமா அதே இந்த காற்றினுடைய பாதிப்பு எப்படி இருக்குதோ அதே போலதான் அந்த பெரு வெள்ளத்துக்கு என்ன உண்டாகும், பாதிப்பு உண்டாகும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மழை அடித்தாலும், எங்கெல்லாம் வெள்ள பெருக்கு ஏற்பட்டாலும் வீடுகளெல்லாம் அடிச்சிட்டு போகுது. அங்கே ஆடு மாடு எல்லாம் என்ன ஆகுது, அடிச்சிட்டு போகுது. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேஷனாக அந்த மலைக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லாம் காரை பார்த்து என்ன செய்யுது, நூற்றுக்கணக்கான கார்கள் என்ன பண்ணுது, அந்த மலைக்கு கார் மேலே ரொம்ப விருப்பம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கார் வாங்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இந்த மலையை என்ன செய்யுதுன்னா காரை வாங்குது. நம்மள 1-2 கார் வாங்கினா இது நிறைய காரை வாங்கிட்டு போகுது. இப்போ வெள்ளம் வரும்போது அதுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு நாளும் முடியாது. சத்ரு வெள்ளம் போல என்ன செய்கிறான், வரான். சத்ரு வெள்ளம் போல வரான். யாரை வாரி கொண்டு போகலாம், யாரை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கலாம், யாரை ஜெப வாழ்க்கையில பரிசுத்தத்திலிருந்து என்ன செய்யலாம், நிலைக்குள்ளேயே செய்யலாம், யாரை சபையிலிருந்து என்ன பண்ணலாம், தடுக்கலாம், யார் ஊழியத்தில் சோர்வுகளை உண்டு பண்ணலாம் என்று பல விதங்களிலே இந்த சத்ரு வெள்ளம் போல நம்ம மேலே ஒரு பெருக்கமான வெள்ளம் நம்மளை தாண்டி போகக்கூடிய ஒரு வெள்ளம் வருகிறது. ஆனால் அதன் நடுவில் இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரு கொடியை கர்த்தர் ஏற்றுவார். அவரே என்னுடைய புகலிடமாக இருக்கிறார். சொல்லுங்க மகளே, அவரே என்னுடைய புகலிடமாக இருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவரே என்னுடைய புகலிடமாக இருக்கிறார். இல்லையா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி என்ன செய்வான். ஆமா, வெள்ளம் வரலாம், வெள்ளம் போல சத்துரு வரலாம், வெள்ளம் போல பிரச்சனை வரலாம், வெள்ளம் போல எது வேணாலும் வரலாம். ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னா இயேசுவின் நாமத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த இயேசுவின் நாமத்துக்குள்ள நீங்களும் நானும் இருந்தோம்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா எந்த வெள்ளமும் எங்களை சேதப்படுத்தாது. எகிப்து தேசத்தில் அங்க இருக்கிற எல்லா எகிப்தியர்களுக்கு பலவிதமான கொள்ளை நோய்கள் அவர்களை பாதித்தது, வாதைகள் அவர்களை பாதித்தது. ஆனால் அதே எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை ஒன்றுமே செய்யல. அல்லேலூயா. ஏன்? எகிப்துக்கு வரும்போது எகிப்தில் இருக்கிற எல்லாருக்கும் வர வேண்டியது தானே. பட் அவர்கள் கோசேன் என்கிற ஒரு நாட்டில் கர்த்தர் அவர்களை கொண்டு போய் வைத்தார்.
அப்போ ஆண்டவர் எங்கே வச்சாரோ அந்த தேசத்தில் இருக்கும்போது அந்த தேசத்துக்குள்ளே பாலான எந்த பிரச்சனையும் வராது, எந்த பால் கடிப்பும் வராது, எந்த அழிவும் வராது, எந்த நாசமோசமும் வராது. ஏன்னா கர்த்தரே அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், கர்த்தரே அதனுடைய புகலிடமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி பாஸ்டர் வெள்ளம் வரும்போது எல்லாரையும் தானே வாரிக்கிட்டு போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தோட புகலிடத்துக்குள்ள சரியான எல்லை கோட்டுக்குள்ள சரியான வளையத்துக்குள்ள நீங்களும் நானும் இருந்தோன்னு சொன்னாக்கா எல்லாரையும் வாரிட்டு போக உண்மைதான், ஆனால் உங்களை மட்டும் விட்டுட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தெரியும். யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அது எந்த பெருங்கடலேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அங்கிருந்து வந்து ட்ராவல் பண்ணி வந்து இந்த யோனாவை என்ன பண்ணுச்சு, முழுங்கிட்டு மறுபடியும் ட்ராவல் பண்ணிட்டு வருது. எங்கே ட்ராவல் பண்ணுது? தர்சீசுக்கு போகிறவன முழுகிச்சு. திருப்பி நினைவேக்குள்ளே வரணும். நினைவேக்குள்ளே வரணும்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு பாருங்க. அப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, அந்த மீனுக்கு ஒரு காற்றை அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் அந்த மீனுக்குள்ளே இருக்குதான். பெரிய மீன்களுக்கு திமிங்கலம், அதாவது நீல திமிங்கலம் என்கிற ஒரு வகையான மீன்களுக்கு அதனுடைய உறுப்புகளிலே பெரிய காற்றை தனக்குள்ளே உள்ளடக்கிக்கொள்ளிய ஒரு பகுதியை ஆண்டவர் அங்கே இயற்கையாகவே அதுக்கு படைத்து வைத்திருக்கிறார். அப்போ யோனா எங்கே இருந்தான்னு சொன்னால் அந்த ஆக்சிஜன் உள்ள இடத்துல தான் யோனாவை பத்திரமாக வைத்து கொண்டு வந்தது. கரங்களை நல்ல மேலே வச்சு தட்டி புகலிடம். ஹல்லேலூயா. புகலிடம். சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்புற எனக்கு தெரியல, யாரை நம்பி உன் வாழ்க்கை இருக்குன்னு தெரியல. இயேசுவை முழுமையாக நம்பினாள், இயேசுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தாள், தேவன் மீது அவர் இருக்கிறார் உண்டென்று அவரை நீ விசுவாசித்து அவர் என்னை தேடுகிறவர்களுக்கு நன்மை அளிக்கிறார், பலன் அளிக்கிறார் என்று நீ முழுமையாக நிச்சயித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எது உன்னை விழுங்கினாலும், எது உன்னை மேலே புரண்டு போனாலும், எது உன் மேலே உருண்டு போனாலும் உங்களை ஒன்றுமே செய்யாது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் யாருன்னு சொன்னால் இயேசுவினுடைய நாமம் உங்களுக்கு ஒரு புகலிடமாக, இயேசுவின் நாமம் உங்களை பாதுகாப்பு அரணாக, இயேசுவின் நாமம் உங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். அதான் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் அதுதான் வாக்காக கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு பாஸ்டர், ஒன்றுமே செய்ய முடியல, என்ன செய்யணும்னே தெரியல, என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல, அதில் நாங்கள் கலங்கி போய் நிற்கிறோம், எங்களுக்கு எந்த ஆலோசனையும் இல்லை அப்படி அந்த ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம். இயேசுவண்டை வந்து சரண் அடைஞ்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட சில நேரத்தில் எல்லா நேரமும் இயேசுவை தட்டி எழுப்புறது இல்லை. தேவை வரும்போது என்ன பண்ணுறோம்? இயேசுவை தட்டுறோம். பல நேரத்தில் இயேசுவை விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பெருவெள்ளத்துக்கு நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? புகலிடமாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களே செய்வார். மத்தேயு 7:25 நீங்கள் வாசிக்கும் போது யோபின் புஸ்தகம் 26:16 வாசிங்க. அந்த வசனத்தை விட்டுருங்க. யோபின் புஸ்தகம் 22:16 அதில் மிக தெளிவாக சொல்றாரு பாருங்க. 22:16 கால வரும் முன்னே அவர்கள் என்ன பண்ணார்கள்? வாடி போனார்கள். அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் என்ன வந்ததா? வெள்ளம் வந்து புரண்டுதான். எதன் மேல வந்தது? அஸ்திபாரம். அஸ்திபாரமே நிலை குலைஞ்சு பின்னாடி மேலே கட்டடம் எப்படி நிற்கும்? அஸ்திபாரத்துக்கே பிரச்சனைன்னு சொன்னால் மேலே தளம் எப்படி நிற்கும்? அது மேலே கட்டி எழுப்பப்படுகிற வாழ்க்கை எப்படி நிற்கும்? அது மேலே கட்டி எழுப்பப்படுகிற எந்த ஒரு காரியமும் என்ன செய்யாது? நிற்காது. இருக்கிற இடமே அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த வெள்ளம் ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ ஒரு இயற்கையோ ஒரு பூமியோ அது போகிற பாதையில் எல்லாத்தையும் மாற்றி அழிச்சிட்டு போகிற மாதிரி இன்னைக்கு போகிற போக்கில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, விசுவாசம், ஜெபம், பரிசுத்தம், உண்மை, தன்மை இது எல்லாத்தையும் சோதனை என்கிற வெள்ளமாக இருக்கலாம், வியாதி என்கிற வெள்ளமாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரம் என்கிற வெள்ளமாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பு அல்லது படிப்பு என்ற எந்த ஒரு பிரச்சனைகளில் நம்ம இருந்தாலும் கூட அப்படியே நம்மளை அழிச்சிடும். ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்ம இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக கர்த்தர் பாதுகாப்பா. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசேப்பு என்ன படிச்சிருப்பாரு சொல்ல முடியாது. பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு 30 வயசுன்றாங்க. அதுக்கு முன்னாடி அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், எங்கெங்கேயோ இருக்கிறான். அப்போ அவன் வயசு சின்ன வயசில் அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? பிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறான். அவன் எங்கே படித்தான், எங்கே என்ன செஞ்சானே தெரில.
ஆனால் ஒரு தேசத்தையே ஆளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு தேசத்தையே ஆளக்கூடிய, அதுவும் இது நெருக்கடியான காலத்தில் ஆளக்கூடிய ஒரு ஆளுமையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னார். சாதாரணமான எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, தேவையான அளவுக்கு அன்பு இருக்குது, தேவையான அளவுக்கு ஆரோக்கியம் இருக்குது, தேவையான அளவுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குது, நம்ம அதில் ஆளுகை செய்யலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் பஞ்ச காலத்தில் நெருக்கடியான பஞ்ச காலத்தில் அந்த தேசத்தை அவன் பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாத்து அவரால் நடத்த முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை நீங்களும் நானும் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அதே யோபில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல புரண்டு வருகிறது என்றார். இதுக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய கதறுதல் எப்படி இருக்குது? வெள்ளம் போல இருக்குது. அந்த கதறுதலில் நம்முடைய வாழ்க்கை சீர்குலைந்து போய் விடுகிறது. விசுவாசத்தை விட்டுறோம், நம்பிக்கை இழந்துடுறோம். திரும்ப திரும்ப என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பாதிப்புகள் தான் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கதறல் நம்முடைய வாழ்க்கையில் வரும். மான்கள் நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவதை போல அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். காரணம் என்ன? இந்த சங்கீத தாவீது தேவ ஜனங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனுக்கு பலி செலுத்துகிற அந்த ஒரு வாய்ப்பு அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. பலி செலுத்தினானா? இல்லையா, செலுத்தி இருக்கலாம். ஏன்னா தேவனுக்கு என்ன பலி? ஆடு மாடு இது போன்ற மிருகங்களை பலி செலுத்தக்கூடிய காலம். அவன் இருந்தது எங்க? ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்தான். பலியெல்லாம் நிறைய இருந்தது, பலி செலுத்தி இருப்பான். ஆனா எங்க பலி செலுத்தல? தேவ ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன செய்ய முடியல, பலி செலுத்த முடியல. ஏன்னா சிறுமலைகளிலே, எர்மோன் மலைகளிலே, குகைகளிலே, குன்றுகளிலே, பாறை இடுக்குகளிலே, மறைவிடங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் உயிருக்கு பயந்து. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பாற்ற இருந்த அந்த தாவீது ஒரு கதறல் அவனுக்கு இருக்குது. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பல நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு கதறுதல் நம்முடைய வாழ்க்கை குறித்து இருக்கலாம். நீங்கள் அதற்காக கதற வேண்டாம், இயேசுவுக்காக கதறுங்கள், இயேசுவுக்காக கதறுங்கள். ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்கிற அந்த ஒரு கதறுதல் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாக்களிலே ஒரு ஆத்துமாவினுடைய பாரத்தை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கணும். உங்கள் கண்கள் குளமாகனால் நலமாக இருக்குன்றாரு. உங்கள் கண்கள் குளமானால் நலமாக இருக்கும். நம்ம எப்போ அழுகிறோம்? வெங்காயம் உரிக்கும் போது அழுகிறோம் இல்லையா? எப்போ அழுகிறோம்? வெங்காயம் உரிக்கும் போது அழுகிறோம். புகை வரும்போது என்ன செய்கிறோம்? ஆமாம், அடுப்பு எரிக்கும் போது, கேஸ் அடுப்பு இல்லை, விறகு அடுப்பு எரிக்கும் போது புகை வரும்போது என்ன பண்ணுறோம்? ஆயிரும். கண்களில் ஏதாவது தூசி போட்டால் என்ன பண்ணுறோம்? ஆளுறோம். இல்லைனாக்கா எனக்கு ஏதாவது கிடைக்கலன்னா என்ன செய்கிறோம்? ஆளுறோம். இந்த அழுகையெல்லாம் ஆண்டவர் அழுறதுக்காக உங்கள் கண்ணில் கண்ணீரை தரல. கண்ணீருக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே கண்ணீர் விட்டார்னு பைபிள் சொல்லுது. இயேசுவே என்ன பண்ணார்? கண்ணீர் விட்டார். லாசருவை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்கிற வசனம் இருக்கிறது. அப்போ அந்த கண்ணீரில் சாதாரணமான கண்ணீரில் லாசரு 4 நாள் ஆன பின்னாடி அவர் உயிரோடு எழுப்பக்கூடிய கண்ணீரின் வல்லமை அன்றைக்கு அது இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு ஏன் 4 நாள் பொறுத்து அந்த லாசரு எழுப்பினார்? ஏன் உடனே ஆண்டவர் போலனா? யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு மனுஷன் உயிரோடு வரணும்னா 3 நாட்களுக்குள்ள என்ன ஆயிரணும்? வந்துடணும். 3 நாட்களுக்குள்ள உயிரோடு கூட வந்துடணும். 3 நாள் தாண்டிச்சுன்னா யாரும் என்ன செய்ய முடியாது? உயிரோட வர முடியாது. அது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தது. அப்போ ஆண்டவர் அதனால தான் 3 நாள் காத்திருந்து 4ஆம் நாள் போய் அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சி இயேசுவால எத்தனை நாட்களானாலும் ஒரு மனிதனை எழுப்ப முடியும் என்பதை கர்த்தர் அங்கே நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு அவருடைய கண்ணீர் அங்கே பலன் தந்ததை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேசத்துக்காக கதறி அழணும், ஆத்துமாக்களுக்காக கதறி அழணும், அழிந்து போகிற ஜனங்களுக்காக கதறி அழணும். நம்முடைய சபையில் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்காக கதறி அழணும், அவங்களுக்காக கண்ணீர் சிந்தனை. உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் கணக்கில் வைத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அப்போ உங்களுடைய கண்களிலே கண்ணீர் எதுக்கு வரணும்னு சொன்னா, ரட்சிப்புக்காக வரணும், தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக வரணும், தேவ ஜனங்களுக்காக வரணும், சிறுமைப்பட்டவர்களுக்காக வரணும், பிசாசின் பிடிகளிலே அகப்பட்டிருக்கிற மக்களுக்காக கதறணும். இந்த கதறுதலை தேவன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தருக்கு ஏற்ற கதறுதலாக இருக்கும். வாழ்க்கையில் இருக்கிற கதர்களுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாக புகலிடமாக இருந்து உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். வெள்ளம் போன்ற பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, அந்த இடத்துல நம்முடைய கதறுதல் யார் கேட்பாங்க? யார் என்னுடைய கதறுதலை யார் கவனிப்பார்? யார் என்னுடைய கதறுதலை கணக்கில் வைத்திருப்பார் என்று கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியை, கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யார் யார் யாருன்னு கேள்வி கேட்காதீங்க. யாரும் இல்லை, இயேசு வாழ்க்கையில் உன்னுடைய கதறுதலை கேட்கிறார். அவர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிற தேவன். அவருடைய ஒரு அன்னாளுடைய சத்தமில்லாத ஒரு முறுமுறுப்பான ஜபத்தை கேட்டு பலன் தந்த தேவன், துக்கத்தை மாற்றின ஆண்டவர். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து உன் ஜபத்துக்கு பதில் தருகிற தேவன் இன்னைக்கு உங்களோட என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவரே என்னுடைய புகலிடம். சொல்லுங்க, அவரே என்னுடைய புகலிடம். அல்லேலூயா. அவரே என்னுடைய புகலிடமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எதை குறித்து நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. இன்னைக்கு இந்த முதல் நாளிலேயே தேவன் நமக்கோட பேசுகிற அந்த வார்த்தை, அந்த காரியம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இப்போ இருக்கிறீங்க? ஏன்னா நம்ம சந்தோஷம் கடிகாரம் முள்ளில் தான் இருக்குது. இப்போ 7:30 8 இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும்? உச்சத்தில் இருக்கும். எங்கே இருக்கும்? நடுப்பகல் வெயில் மாதிரி இருக்கும். அந்த 8 8:30 8:45 அப்படி இப்படி இப்படி 8 தாண்டினாலே நமக்கு என்ன ஆகிருப்போம்? அப்படியே நம்முடைய சந்தோஷம் டிகிரி கொஞ்சிக்கிட்டே வரும். நான் என்ன சொல்கிறேன், நான் வசனத்தை கேட்க 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 கேட்கதா சந்தோஷம் பெருகிக்கிட்டே இருக்கணும். உலைக்களத்தில் வைக்கப்படுகிற ஒரு இரும்பு அது உள்ள இருக்க 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 அது என்ன ஆகும்? அதனுடைய உருவம் மாறிக்கிட்டே, தன்மை மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஸ்பிரிச்சுவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலை இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். எந்த விதமான பெரு வெள்ளத்துக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த பெரு வெள்ளத்தின் நடுவில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புகலிடமாக கர்த்தர் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 90வது சங்கீதத்தில் 5வது வசனம், அவர்களை வெள்ளம் போல வாரி கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு என்ன செய்கிறாங்க? ஒப்பை. சில நேரங்களில் சத்துரு மட்டுமே வெள்ளம் போல கொண்டு போகிறதில்ல, பிரச்சனை மட்டுமே நம்மளை வெள்ளம் போல கொண்டு போகிறதில்ல, கர்த்தர் கூட சில நேரத்தில் வெள்ளம் போல் என்ன செஞ்சிருவார்? ஆமாம், வாரி கொண்டு போயிடுவார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அழைத்த அழைப்புக்கு உண்மையாக இல்லை, அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இல்லை, அழைத்த அழைப்புக்கு கனவீனப்படுத்திட்டோம், உதாசீனப்படுத்திட்டோம், ஜாக்கிரதையாக இல்லை, நிர்விசாரமாக இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அந்த ரட்சிப்புக்கும் அந்த அழைப்புக்கும் நம்ம நிர்விசாரமாக இருந்தானா ஆண்டவரும் சில நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா வெள்ளம் வாரி கொண்டு போவதை போல் என்ன பண்ணிடுவார்? வாரி கொண்டு போய் விடுவார். சோதம் குமோராவில் ஜனங்கள் நிர்விசாரமாக பாவம் பெருகின ஒரு ஜனமாக இருந்தார்கள். அங்கே தேவனுடைய கோபாக்கனை போனது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் வாரிட்டு போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? நோவாவினுடைய காலத்தில் தேவனுடைய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் வந்தோன்னே அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் என்ன ஆச்சு? வாரி கொண்டு போயிடுச்சு, ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் இந்த வெள்ளம் வரும்போது உங்களுக்கு ஆண்டவர் புகலிடம் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு புகலிடமாக இருந்தால் எவ்வளோ பெரிய வெள்ளம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அது உங்கள் உயரத்துக்கு வரலாம். சொல்லுங்கள், என் உயரத்துக்கு வரலாம். தூங்கிட்டீங்களா? என் உயரத்துக்கு வரலாம், என் வீட்டுக்கு உயரத்துக்கு வரலாம், என் வீட்டில் இருக்கிற முன்னாடி வளர்த்துட்டு இருக்கிற மர உயரத்துக்கு வரலாம், இல்லை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தூரத்தில் இருக்கிற மலை உயரத்துக்கு வரலாம். சொல்கிறீங்களா இல்லையா? ஆமாம். இன்னொருத்தோட சொல்கிறீங்களா? நீங்களா சொல்லியிருங்க பார்க்கலாம். வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. ஸ்கூலில் சொல்ல மாதிரியே பதில் சொல்கிறீங்க. மூணு பதில். ஸ்கூலில் பதில் சொல்லணுங்க,
அப்படியே சிக் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி நீங்கள் இங்கேயும் அப்படியே சொல்கிறீங்க. எளிமையான கேள்விக்கு எளிமையான பதிலே சொல்ல முடியலையே. பெரும் வெள்ளத்துக்கு எப்படி நீங்கள் புகலிடத்துக்குள்ளே வருவீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், 9 மணி ஆக்கணுமா 8:30 மணி ஆக்கணுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், வீட்டுக்கு மேலே தண்ணி போகலாம், இல்லை எனக்கு மேலே தண்ணி போகலாம், வீட்டு உயரத்துக்கு தண்ணி போகலாம், வீட்டு முன்னாடி நான் வளர்த்துருக்கிற மர உயரத்துக்கு தண்ணி போகலாம், நான் தூரத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மலை உயரத்துக்கு தண்ணி போகலாம். ஆனால் இயேசு என்னை பாதுகாப்பார். இயேசு என்னை பாதுகாப்பார். ஏன்னா அவர் என்னுடைய புகலிடம். ஹல்லேலூயா. நோவாவினுடைய காலத்தில் அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் வெள்ளத்தை அனுப்பினார். எல்லா பூமிக்குரிய ஊற்று கண்கள் திறந்துச்சு, மதகுகள் திறந்தது, அடி மலை வெளுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு போகிறான். அரசாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற பாருங்க, வெள்ளம் மழை அடித்த உடனே தாழ்விடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உயரான இடத்துக்கு என்னங்க போயிருங்கன்றான், வீட்டை காலி பண்ணிருங்க, முகாமுக்கு வந்துருங்கன்றான். ஏன்னு சொன்னால் இல்லாட்டி உனக்கு என்ன ஆயிரும், சடுதியாக உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்ன்றான். அன்னைக்கு அதே போல் யாரெல்லாம் அறிவிக்கோள் கொடுத்தாங்களோ தெரியல, எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுமோ போயிட்டே இருந்தாங்க. ஆனால் மழை விடலை, தொடர்ந்து வெள்ளம் அவர்களுக்கு பின்னாடி போய்கிட்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ உயரத்தில் நீங்கள் இருந்தாலும் அவ்வளோ உயரத்துக்கும் அந்த மழை வந்து எல்லாரையும் சாகடிச்சுது. நான் யோசித்தேன் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, கழுகை பற்றி ஆண்டவர் சொன்னார், கழுகு எங்கே கூடு கட்டும்னா உயரமான இடத்துல என்ன செய்யும், கூடு கட்டும். அப்போது அது பறக்கிற உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பறவைகளை காட்டிலும் ராஜாளி பறவைகள் மிக உயரத்தில் என்ன செய்யும், பறக்கும். அப்போ அந்த பறவை தப்பிச்சிச்சேன்னா என்ன செய்யலை, தப்பிக்கலை. அப்படின்னா எந்த அளவுக்கு வெள்ளம் இருந்திருக்குதுன்னு பாருங்க நீங்க, எந்த அளவுக்கு வெள்ளம் இருந்திருக்கும். ஆனால் இவ்வளவு பெருவெள்ளத்தின் மத்தியில கர்த்தர் 8 பேர் என்ன செஞ்சாரு, காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய புகலிடத்தை நம்பி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று கர்த்தர் சொன்ன இடத்துக்குள்ள வந்து யாரெல்லாம் அடைக்கலமாக இருந்தார்களோ இவ்வளவு பெரிய பெருவெள்ளத்துக்கும் கொஞ்சம் கூட எந்த சேதமும் இல்லாமல், உயிர் சேதம் இல்லாமல், பொருள் சேதம் இல்லாமல், சின்ன உயிரினங்கள் கொண்டு பெரிய மனித உயிரினங்கள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொன்னால் இது வேற ஒரு புகலிடம் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கரத்தில் நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்தா கர்த்தரை பாதுகாக்க முடியுமா? இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து என்னை ஆண்டவர் என்னை விளக்க முடியுமா, பாதுகாக்க முடியுமானா இதெல்லாம் நம்முடைய சான்றுகளாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு முன் உதாரணமாக கொடுத்துருக்கிறார். ஒரு வழக்கு எடுத்துட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறான்னு சொன்னால் சும்மா ஒரு தீர்ப்பு கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவான், ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தமான ஒரு தீர்ப்பு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாக இருந்ததுன்றது புக்கை எடுத்து ராத்திரியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஜட்ஜி என்ன செய்வார், படிப்பார். படித்து முடிச்சுட்டு யாருக்காவது அந்த தீர்ப்புக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொடுத்துருந்தானா, அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தா அதை வந்து முன்னுதாரணம் விட்டு என்ன செய்வார், காமிப்பார். இத்தனாவது ஆண்டில் இத்தனாவது வருஷத்தில் இந்த சட்டத்தின்படி இந்த இடத்துல இந்த வழக்குக்கு இப்படி ஒரு தீர்ப்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நானும் இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்ப்பை நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்வார், சொல்லுவார். அல்லேலூயா. அதே போல தான் நமக்கும் ஆண்டவர் நிறைய முன் உதாரணங்களை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அவர் சொல்றார், இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, வசனம் சொல்லுது, இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாவமான பாரமான யாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், தூக்கி போட்டுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை வாங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். கரங்கள் எல்லாம் தலைக்கு மேலே வச்சு தட்டி, நிறைய பேர் குழந்தைலாம் கையில் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல, தட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? ஆமாம், அவரே என் புகலிடம். நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து அப்படி எப்படி சொல்லணும்னா, நான் சொல்லிக் கொடுப்பேன் மக்களுக்கு, அவரே என்னுடைய புகலிடம். இருங்க அப்படி உப்பு சப்பு இல்லாமல் சொல்லக்கூடாது. எப்படி, அவரே என்னுடைய புகலிடம் அப்படி சொல்லக்கூடாது. சில டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறவருக்கே போர் அடிச்சு நிறுத்திடுவார், எங்கடா பேசுகிறோன்னே தெரியாது. இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னா ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு அவன் அப்புறம் ஏதாவது சொல்லுங்கள், ஏதோ ஒன்று அவர் போல்டாக பேசுவார். அவர் ஜீசஸ் லீட்ஸ் யூ அப்படின்னா கர்த்தர் உன்னை நடத்துவார் அப்படின்னா பிரசங்கர் என்ன பண்ணுவார்? இப்போ அந்த மாதிரி
கர்த்தனுடைய புகலிடம் அப்படியெல்லாம் சொன்னால் புகலிடம் இருக்க மாட்டார், புகையிடமாக மாற்றிடுவார். அது ஆண்டு புகலிடமெல்லாம் இருக்க மாட்டார். நல்ல அவருடைய புகலிடமான எப்படி சொல்லணும்? இயேசு என்னுடைய புகலிடம், அவரே என்ன தஞ்சம், அவரே என்ன அடைக்கலம். அந்த 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 ரத்தத்தோட கலந்து பேசணும். நாடி நரம்பு எலும்பெல்லாம் அங்கே அந்த வார்த்தைக்குள்ளே போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த உணர்ச்சி பொங்க நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது அங்கே தான் ஆண்டவர் காரியம். அது சொல்ற பக்தி வைராக்கியம்ன்றார். என்ன பக்தி வைராக்கியம்? நெருப்பு வந்துச்சுன்னா அது ஈரம் நனைஞ்ச ஒரு விறகா இருந்த கூட அதை எரிச்சு சாம்பலாக்கி ஒன்று கறிக்கட்டி ஆக்கிறோம். அது நெருப்பு, அந்த நெருப்பு, அதுதான் பக்தி வைராக்கியம் என்பது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு உலகத்தினுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தள்ளிட்டு இயேசுவை முன்னாடி நிறுத்துறது தான் பக்தி வைராக்கியம். சாவே வந்தாலும் சரி இயேசு தான். விசுவாசத்தில் சொல்கிறோம், தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். முடியுமா நம்மளால? தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். எதுக்கு? ஒரே ஒரு காரணம், அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதற்காக தங்கள் பிள்ளைகளை கண்ணுக்கு முன்னாடி சாக கொடுத்தாங்கன்னா இங்கே தான் வைராக்கியத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வைராக்கியம் எப்படி இருக்குதுன்னு எனக்கே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, என்னை கர்த்தருடைய அன்பையும் என்னையும் அவனுடைய அன்பையும் என்னை விட்டு பிரிப்பவன் யார் என்றார். ஒரு பட்டியலே கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருக்கணும். ஆண்டவர் மேல நம்ம கொண்டிருக்கிற நேச வைராக்கியம் அப்படி எதுவுமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க கூடாது. பணமோ பொருளோ அன்போ உறவோ நட்போ அல்லது வேற எந்த சூழ்நிலையோ என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற வைராக்கியம். அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருந்ததுன்னா எந்த பெருவெள்ளம் வந்தாலும், அது நிஜமான பெருவெள்ளம் வந்தாலும் சரி, வாழ்க்கையில பிரச்சனை என்கிற பெருவெள்ளம் வந்தாலும் சரி, உங்களை சேதப்படுத்தாமல் ஆண்டவர் உங்களுக்கு புகலிடமாக கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் திருப்பி நம்ம வந்துருவோம். 32ஆம் அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்தினுடைய 3வது பகுதி பாருங்க. வறண்ட நிலங்களுக்கு எப்படி இருக்கிறாரா? நீர்க்கால்களாக இருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஒதுக்காக இருக்கிறார். 2வது எப்படி இருக்கிறாரு? புகலிடமாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீர்க்கால்களாக இருப்பேன். எதுக்கு? வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்க்கால்களாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வறண்ட நிலம், வறண்ட நிலத்தில் எதுவுமே பண்ணவே முடியாது. காலைல கூட பேசியிருந்தோம், வானத்தை பார்த்த பூமி அப்படின்னு சொல்லி. சில பூமியெல்லாம் வாய்க்கால் இருக்காது, ஏரி இருக்காது, குளம் இருக்காது, குட்டை இருக்காது, பம்பு செட் இருக்காது, எந்த தண்ணியை நீர்ப்பாசனத்துக்கு சொட்டு நீர்ப்பாசனமும் இருக்காது, எந்த நீர்ப்பாசன வசதியும் அங்கே இருக்காது. ஆனால் அங்கேயும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் தானியத்தை விதைக்கிறார்கள். அப்போ அவன் விதைக்கிறவன் இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு என்ன செய்கிறான்? விதைக்கிறான். ஏன் விதைக்கிறான்னு சொன்னால் அவனுடைய ஒரே நம்பிக்கை வானத்தை பார்த்து தான் விதைக்கிறான். அதுக்கு பேர் தான் வானம் பார்த்த பூமின்றது. விசுவாசிங்க எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீர்க்கால்களை பார்த்து வாழ்கிறவங்க இல்லை, சொட்டு பாசனத்தை பார்த்து வாழ்கிறவங்க இல்லை, வானத்தை பார்த்து வாழக்கூடியவர்கள். உன் வாழ்க்கையில் வறண்டு இருக்கிற உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவதற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு நீர்க்கால்களை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து ஒரு நீர்க்கால்கள் தண்ணீரை கர்த்தர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை நம்ம பல நேரங்களில் அந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம அறிக்கை செய்யணும், விசுவாசிக்கணும். நம்ம சும்மா வேத வசனத்தை வெறுமையாக வாசித்துட்டு போனாக்கா நம்ம வாழ்க்கையில் எந்த நன்மையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் எனக்கு அந்த வறண்ட நேரங்களில் தவிக்கவே கூடாது. உங்கள் நம்பிக்கை இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சம் பேருக்கு தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், அவனே டிசைட் பண்ணிட்டான். சாரிபாத் விதவை மாதிரி இந்த அப்பத்தையும் சுட்டுட்டு நானும் என் பையனை என்ன செய்கிறோம், சாகரம் டிசைட் பண்ணிட்டான். டிசைட் பண்ண மாதிரி அவன் சொல்கிறான், நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். எதில் சாக போகிறோம்? தண்ணி இல்லாமல் தாகத்தில் என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவன் ரொம்ப நேரமாக தண்ணி குடிக்காமையே அவன் ட்ராவல் பண்ணுறான். இங்கே கடிச்சிரும், அங்கே கடிச்சிரும். அவனுக்கு அந்த தண்ணி இல்லாமல் கடைசியில் அதுக்கு மேலே நான் வறண்டு போயிடுச்சு. அடுத்தது இதுக்கு மேலே உயிர் விடுறதை தவிர வேறு வழியே இல்லைன்ற இடத்துல தான் அவன் முறுமுறுக்கிறான். மோசையை பார்த்து முறுமுறுக்கிறான், எங்களை கொல்றதுக்காகவா, தாகத்தால் எங்களை சாகடிக்கவா வந்தீங்கன்றான்.
ஆனால் இவனுக்கு எப்போ தாகம் ஆரம்பத்தில் ஏற்பட்டுச்சோ அப்பயே இந்த கண்மலை கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கப்புறம் ஜெபம், மோசே ஜெபம் பண்ண பின்னாடி கண்மலையாக வரவில்லை. ஆண்டவர் என்னைக்கு தாகம் ஏற்பட்டதோ அன்னைக்கே ஆண்டவர் அந்த நிமிஷமே கண்மலையாக பக்கத்தில் நிற்கிறார். ஆனால் நம்ம கண்மலையை நோக்கி பார்க்காம வெடிக்கப்பட்ட தொட்டிகளை என்ன செஞ்சுட்டு இருந்தோம், பார்த்துட்டு போனதுனால தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. அங்கே எல்லாம் எப்படி ஆயிடுச்சு போனாங்க, வறண்ட நிலத்தை போல அவங்க போனாங்க. ஆனால் கண் திறக்கப்பட்ட பின்னாடி தான் மோசையை முறுமுறுக்கிறா. மோசைக்கு வெளியே இல்லை, அவன் கண் எப்பவுமே யாரை தான் பார்த்துட்டு இருந்தான், வானத்தை பார்த்துட்டு இருந்தான். ஆண்டவரை பார்த்தான். கர்த்தர் சொன்னார், கவலைப்படாத, அதை போல உனக்கு முன்னாடி ஒரு கண்மலை உருண்டு வந்துக்கிட்டே இருக்குது, அதை கூட நீ என்ன பண்ணு, அதை நீ பேசுனா அப்படின்னா சரி, எதாவது ஒன்று தண்ணி வந்துச்சா? அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த கண்மலை அது வரைக்கும் எங்கே போச்சு? அந்த கண்மொழி தான் கல்வாரி சிலுவை வரைக்கும் உங்களுக்காக அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துச்சு வாழ்றதுக்கு. இன்னைக்கு இயேசு ரத்தத்தையே கொடுத்து உங்களை என்னையும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அவர்களுக்கு கொடுத்தது அந்த கண்மொழியாக கிறிஸ்துவனுடைய அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர். இன்னைக்கு அவருடைய ஜீவனை தரக்கூடிய இயேசுனுடைய ரத்தத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சொன்னா ஆண்டவர் நமக்கு அந்த வறண்ட இடத்துல தேவன் நீர்க்கால்களாக இருக்கிறார். வசனம் நீங்க வாசி 105வது சங்கீதத்தினுடைய 41வது வசனம் சொல்றாரு, கண்மலையை துறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளிலே ஆராய் ஓடிற்று. அல்லேலூயா. வறண்ட நிலத்துக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நீர்க்கால்களாக இருக்கிறார். நிறைய பேர் நீரை தேடி போறாங்க கிணறுல, அதுக்கு பல வித்தைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். ஒருத்தர் தேங்காய் எடுத்துன்னு போறாரு, என்ன பண்றாரு தெரியுமா? தேங்காய் எடுத்துன்னு அப்படியே போகிறான், தேங்காய் உருண்டுது. அது எங்கே ரொம்ப அதிகமாக ரொட்டேட் ஆகுதோ அங்கே என்ன செய்கிறான், தண்ணிக்குதுன்றான். இன்னொருத்தர் அந்த விண்டிவேல் குச்சி மாதிரி ஒன்றை வச்சுட்டு, பிச்சிஸ் குச்சி அது மாதிரி நீலகிரிலெல்லாம் பிச்சிஸினுடைய அந்த கிளையை உடச்சிட்டு போகிறான். ஒரு இடத்துல ஒரு மாதிரி கிளை எடுத்துகிட்டு போகிறான். 2 கையில் வச்சுட்டு இப்படியே போகிறான். அது அப்படியே என்ன பண்ணுது, சுற்றுது. ஒரு பாடியில் ஒரு வைப்ரேஷன். பல வித்தைகளை கண்டுபிடிச்சி நீர்க்கால்களை என்ன செய்கிறான், கண்டுபிடிக்கிறான். நீ எதையுமே தேங்காவை உருட்ட வேண்டாம், மாங்காவை உருட்ட வேண்டாம், எந்த குச்சியும் பிடிச்சின்னு போக வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு சொன்னா ஜீவ தண்ணீர் மேலே ஊற்றிடுவார். அதான் சொல்ற, தாகமாயிருக்கிறவர்களை நீங்க என்னிடத்துல வாருங்கள் என்றாரு. அவர் தான் அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி 20 ரூபான்றா, 30 ரூபான்றா. இனி போக போக எவ்வளவு சொல்லுவான்னு தெரியல. ஆண்டவர் சொல்ற, இலவசமாய் நான் உங்களுக்கு தருகிறேன், இலவசமாய் தருகிறேன். இது யார் அப்படி சொல்ல முடியும்? எந்த கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது. இந்த தண்ணீரை குடிச்சா உனக்கு தாகம் வரும், நான் கொடுக்கும் தண்ணீரை நீ பருகினால் உன் வாழ்க்கையில என்ன உண்டாகும், ஜீவன் உண்டாகும், மறுபடியும் தாகம் வராது வாழ்க்கையில. அப்போ நீ ஒருவேளை வறண்டு போயிருக்கிறியா, வாழ்க்கையில வறட்சியில நீ இருக்கிறியா, நீங்க இயேசுவை முழுசா நீங்க நம்பினீங்கன்னா அந்த வறண்ட இடத்துல கர்த்தர் நீர்க்கால்களை அனுப்புவார். அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல, எல்லா சீசன்லயும் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைப்பார். பொதுவாக செய்தியாளர்கள் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் மாச கடைசியில் வரலாம், உங்களுக்கு எனக்கும் மாச கடைசி தான் மாசம் முதல் தேதியா இருக்கணும். ஏன்னு சொன்னா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்பவுமே மீதியான துணிக்கைகளோடு வாழக்கூடியவர்கள். நல்ல சந்தோஷமா தட்டுங்க. ஆமா, நீங்க தட்டை பார்த்தானாக்கா ரொம்ப கஷ்டமாகுது. நான் தான் மீதியா இருப்பேன், நீங்க எல்லாம் போயிருவீங்கம்மா தெரியுது. 8 பேர் சாப்பிடணும், நம்ம வீட்டில் 4 பேர் தான் இருப்போம். திடீர்னு என்ன பண்ணுறோம், அதுக்கு அளவாக எவ்வளோ அரிசி போடணுமோ, எவ்வளோ காய்கறிகளை வெட்டணுமோ குழம்பு வச்சிடுறோம். திடீர்னு ராத்திரியில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், பைபிள் அப்பத்தை கேட்டு வந்த மாதிரி ஒருத்தன் தட்டுவான். ஐயா இந்த பக்கமாக வந்தாயா, டைம் ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் நாங்கள் ஜெயக்குமார் வீட்டுக்கு அப்படி தான் வருவோம். ராத்திரி விடிய காலையில் நாங்கள் ஜாம கோடைங்க மாதிரி மோசமாக இருந்தோம். நாங்கள் எந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் வந்துடுவோம். நாங்கள் அவரும் போவோம், கதவை திறந்து தூக்கம் கேட்டு அந்த நேரத்தில் வடித்து கொட்டின்னு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதித்து நல்ல இன்னும் ஆண்டவர் தேசத்தில் அவர்களை பழகி பெருக செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. திடீர்னு ஒரு சொந்தக்காரன் வந்துட்டான், எவனோ ஒருத்தன் வரான்னு வச்சுங்க, என்ன மாதிரி ஒரு 4 பேர் வராங்க. வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பயப்படுவீங்க இல்லையா?
ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு அந்த சாப்பாடை பரிமாறி பாருங்க, மீதி துணிக்கை சட்டியில் இருக்கும். மீதி துணிக்கை நாங்கள் நிறைய அதை பார்த்துருக்குறோம், ஏதாவது செஞ்சு வச்சுருப்போம். திடீர்னு ஒரு இன்டர்வியூக்கு வந்தால் அதுக்கு வந்தால் 2 பேர் வரேன்னு சொல்லிட்டு 10 பேர் வந்துடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கரண்டியாக என்ன பண்ணுறது கொடுக்குறது. அப்புறம் பார்த்தா சோறு இருக்கும். சரி இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கும், சோறுங்க. கடைசியில் அவங்க போதுன்னுவாங்க. ஆண்டவர் வந்து நம்ம போடுற கொஞ்சம் சோறை அவங்க கண்ணுக்கு பெரிய சோறாக காமிச்சிருவார். அவங்க வயிறு என்ன ஆயிடுவார், ரொப்பிடுவார். உலகத்தை சொல்கிறான், ஒரு பருக்கையை வச்சு உலகத்துக்கே சோறு போட்டான்னா நம்ம ஆண்டவர் போட மாட்டாரா? ஒரு பருக்கையில் ஒன்றுமே இல்லாத சட்டி, வெறும் சட்டியிலிருந்து சோறு போடுவதற்கு எங்கள் தேவன் வல்லமை உள்ள போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, நீங்கள் வறண்டு போயிருக்கலாம், எதுவுமே இல்லை, கவலைப்படாதீங்க. இயேசுவை மாத்திரம் வைங்க நீங்கள் முன்னாடி. அவர் நம்முடைய அமுத சுரபியாக இருக்கிறார். அவருக்கு வசனமே சொல்றது ரோமர்ல, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிற நீங்க வந்து அவர் சொல்றாரு, நம்ம பேசிக்கா நம்ம கற்றுக் கொடுக்குற வசனம் தான் சபையில். பாஸ்டர், நீ எதை விசுவாசிக்கிறாயோ, அது இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறாயோ உன் வாயில என்ன செய்ய, அறிக்கை செய்ய. எதை நீ அறிக்கை செய்யறியோ அதை உனக்கு நீதியாக கர்த்தர் எண்ணுவா. நீ இல்லைனாக்கா இல்லாம போயிடும். அப்போ நீ என்ன பண்ண, இருக்குதுன்னு சொல்லு. நிறைய பேர் பயப்படுறாங்க, என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க 4 பேர் கடன் கேட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு. கேட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கும் இல்லைன்னு சொல்லு. அல்லேலூயா. தரேன்னு சொல்லிட்டே போ. சொல்ல உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வருவார். நம்முடைய தேவன் நீர்க்கால்களாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து, உங்கள் வாழ்க்கையை பெருக செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வார்த்தை போதும், அவருடைய வார்த்தையே போதும். வசனம் சொல்ல, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்றார். அந்த வசனத்தை இப்படி ஒரு விளக்க உரை சொல்றாங்க. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன், இல்லை என்றாலும் அதை நான் வந்து சிருஷ்டித்து உனக்கு என்ன செய்வேன், தருவேன்றார். ஆண்டவர்கிட்ட போகும்போது இல்லாமல் இருந்தால் கூட அவரால் நமக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி உருவாக்கி உன்னை படைச்சி கூட நம்ம கையில் நமக்கு ஆண்டவர் தருவதற்கு நம்மளால் முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த தேவையோடு வறண்டு போய் வந்திருக்கீங்க, விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக கூட நீங்கள் வந்திருக்கலாம். பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அந்த குழந்தைக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். மருத்துவ சிகிச்சை ஒருவேளை பணம் அளிக்காமல் போயிருக்கலாம். மருத்துவ ஆலோசனை எடுபடாமல் போயிருக்கலாம். எடுத்துக்கொண்ட மாத்திரைகள் ஒருவேளை வேலை செய்யாமல் போயிருக்கலாம். அதில் எதுவுமே இல்லை என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அதனால் இயேசுவானவர் நினைத்தால் அந்த இடத்திலிருந்து ஒரு ஜீவனை உண்டாக்க அவரால் முடியும். தேவன் நம்முடைய நீர்க்கால்களாக இருக்கிறார். நீர்க்கால்கள் இருக்கிற இடத்துல செத்துப்போன செடி கூட உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு தண்ணி ஓடுற ஓட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே விதைகள் செத்து போயிருக்கும், அது திருப்பி முளைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் தண்ணி ஓடின உடனே அங்கே பல காரியங்கள் புதிதாக முளைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நதி எங்கெல்லாம் ஓடுகிறதோ ஓடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாக்கும்ன்றாரு. ஆரோக்கியம் உண்டாகும், சுகம் உண்டாக்கும். அந்த நதி எங்கிருந்து வருதுன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த நதி நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாருன்னா, ஒதுக்காக இருக்கிறார், புகலிடமாக இருக்கிறார், நீர்க்கால்களாக இருக்கிறார். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு நமக்கு எப்படி இருக்கிறாரு, பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறார். பெரும் கண்மலையின் நிழல். நீங்கள் அப்படியே சாஞ்ச இடத்துல இளைப்பாறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் நிழலில் அனுதினமும் அடியேன் சாய்ந்து இலை பாரிடுவேன். நாம் சாய்ந்து கொள்வதற்காக தேவன் நமக்காக ஒரு நிழலை பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசுவின் மூலமாக இந்த பூமியில அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் வேற யாரோ ரோட்டில் போறவன் வரவனுக்கு இல்லை, நீங்களும் நானும் அதில் இளைப்பாறுவதற்காக தேவன் அந்த ஒரு அற்புதமான நிழலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்மலை என்றால் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிறிஸ்து அவருடைய நிழலில், அவருடைய அடைக்கலத்துக்குள்ள, அவருடைய மறைவில் வருகிறவர்கள் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க அவரால் முடியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஹல்லேலூயா. தேவன் சொல்றார், உனக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ இந்த மாதிரி இயேசுவை விட்டுட்டு நம்ம எங்கே போக முடியும்னு பாருங்க. எங்கே போக முடியும்? எங்கேயுமே போக முடியாது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு இந்த 5வது மறைமண்டலத்துக்கும் நம்முடைய கிறிஸ்துவ தேவ சபையினுடைய ஸ்தாபனத்துக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு கண்மலையின் நிழலாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கண்மலையின் நிழலாக அவர் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்தில் அந்த ஜெபத்தோடு நம்ம போகும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:27 சொல்றாரு. 5:27, அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை. சொல்லுங்க, அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை, அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் இல்லை, பாதரட்சிகளின் வார் என்ன செய்யறதில்ல, அறுந்து போவதும் இல்லை. ஏன்னு சொன்னா தேவனே அவருக்கு கண்மலையின் நிழலாக இருக்கிறார். நீங்க விடாய்த்து போக மாட்டீங்க. நேரம் கடந்துருச்சு. சொல்றாரு, விடாய்த்து இருந்தும் சத்துருவை என்ன பண்ணாங்களா? பின்தொடர்ந்தார்கள். நம்ம விடாய்த்து விட்டு சத்துருவை பின்தொடர முடியாம அங்கே விழுந்து கிடக்கிற சந்ததிகள் நீங்களும் நானும் அல்ல. நாம் விடாய்த்து போனாலும் தேவ பலத்தோடு சத்துருவை தொடர்ந்து போய் ஜெயிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான் அற்புதம் செய்கிறார். நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போனாலும், நீங்கள் ஒருவேளை விடாய்த்து போனாலும், நீங்கள் ஒருவேளை விழுந்து கிடந்தாலும் இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய நிழல் உங்களை பாதுகாக்கும். அவருடைய நிழல் உங்களை உயிர்ப்பிக்கும். அவருடைய நிழல் உங்களை உருவாக்கும். அவருடைய நிழல் உங்களை திரும்பவும் பலப்படுத்துவதற்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். சொல்லுவார், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. எப்படி அது முடியும்? எப்படி சாத்தியமாகும்? ஓடுறது என் பலத்தில் இல்லை, இயேசுவின் நிழலில் நான் ஓடுறேன். இயேசுவினுடைய கரத்தின் பலத்தினால நான் ஓடுறேன். ஆகவே நான் ஓடினாலும் என்ன செய்யறதில்ல. ஆமென். ஹல்லேலூயா. மேல் வீச்சு கீழ் மூச்சு விடுறது இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த மூச்சு காற்று இயேசுவினுடைய காற்று. அவர் தான் எனக்குள்ள சுவாசத்தை ஊதினார். நீங்களும் நானும் என்ன ஆனோம்? ஆமா, ஜீவாத்மாக மாறணும். எனக்குள்ள இருக்கிற காத்து சாதாரண காத்து இல்லை. அங்க உலகத்துல சொல்றான், இந்த மூக்கு அடிச்சுக்கோ, இழு, இதுல விடு, இதுல இழு, இதுல விடுன்றான். அப்புறம் இழுத்து 2 மூக்கு தான் புண்ணாகும். விரல வச்சு அழுத்தி என்ன ஆகும்? மூக்கு தான் புண்ணாகும். நீ மூச்சை இழுக்க வேண்டாம், நீ விழுக வேண்டாம். உனக்கு இழுக்கிற மூச்சை ஒழுங்கா பாதுகாத்தாலே போதும், கர்த்தர் உங்களை நடத்திடுவார். அல்லேலூயா. தேவன் அற்புதமா நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறார். அவரே நம்ம மேல கை வைக்கிற வரைக்கும் யாரும் நம்ம மேல கை வைக்க முடியாது. அவர் ஸ்டாப் அப்படின்னா தான், அவர் வாட்சில் இருக்கிற செல்லை பிடுங்கினா தான் முள்ளு நிற்கும். உள்ள இருக்கிற அவருடைய செல்லு உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த முள்ளு என்ன செய்யாது, நிற்காது. கொஞ்சம் பிசாசு அப்படி இப்படி வருவான். விடாய்த்து போகும்படி வேலையை பார்ப்பான். சோர்ந்து போகிற மாதிரி வேலையை பார்ப்பான். நீங்களும் நானும் சோர்ந்து போக மாட்டோம், விடாய்த்து போக மாட்டோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ தேவ சபை 5வது மறைமண்டலத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒதுக்காக இருக்கிறார். அவர் உங்களுக்கு புகலிடமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா வகையிலும் அடைக்கலமாக தஞ்சமாக இருக்கிறார். இயேசுவின் கண்மலையின் நிழலாக இருக்கிறார். அவரே உன் வாழ்க்கை நீர்க்கால்களாக இருக்கிறார். ஏதோ இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை வாழ வைக்கிற இயேசு. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? இந்த நம்பிக்கையோடு போங்க. இது வரைக்கும் ஜெபிச்சு தேடி நான் அவருக்கு காத்திருந்து எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை தருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களின்படி தேவன் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை மன்னாவை எங்களுக்கு கொடுத்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே கொடுக்கும்படி உங்களுடைய மகனை ஏற்படுத்தினதுக்காக நன்றி. வார்த்தையானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒவ்வொரு மூலியமாக கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன்.
செய்தி கொடுத்த நம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் அவருடைய ஊழியங்கள் வளர பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.